அழகே அழகு சீரியல்ல அடுத்த வாரத்துக்கான எபிசோட்ல மதியம் இருந்துட்டு, "அக்கா உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும். நீங்க எதுக்காக இவங்க சொல்றதுக்கெல்லாம் சரின்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு மதி வந்து கேட்ட உடனே மலர் இருந்துட்டு, "அதான் உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சது தானே மதி. இவர் வந்து தங்கராஜ் அண்ணாவோட தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கிறதா வீட்டில் எல்லாரும் பேசினாங்கல்ல. திடீர்னு அவங்க தங்கச்சி இறந்து போனதுனால எங்க தேவியை கல்யாணம் பண்ணிக்காம விட்டுருவாங்களோன்னு சொல்லிட்டு ரொம்பவே பயந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறமா தான் சரி பரவாயில்லன்னு சொல்லிட்டு தேவியை தங்கராஜனை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. என்னால் தான் அந்த குடும்பத்தில் இவ்வளோ பிரச்சனை வந்துச்சுன்னு சொல்லிட்டு எல்லாரும் என்னை ரொம்பவே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் இவரும் கொஞ்சம் எனக்காக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோமான்னு சொன்னார். எங்கள் வீட்லேயும் குடும்ப சூழ்நிலை என்ன பண்ண முடியும், ஆசைப்பட்டவரையும் விட முடியல, வீட்டையும் விட முடியல. அதனால தான் எல்லாத்தையும் பல்ல கடிச்சிக்கிட்டு அமைதியாக இருக்கேன். அதுவே போக போக எனக்கு பழகி போச்சுமா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா தேவி ஃபோன் பண்ணுறாங்க. என்னாச்சன்னி வீட்டில் ஏதாவது சொன்னாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதுக்கு அடுத்ததாக அப்படியெல்லாம் எதுவும் இல்லையே. இல்லையா நீ உங்கள் வாய்ஸில் ஏதோ ஒரு மாற்றம் தெரியுதே, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதுக்கு அடுத்ததாக அத்தை இப்படியெல்லாம் பேசிட்டாங்க, பாப்பா விட்டுட்டு வந்ததுக்கு இந்த வயசில் உங்களுக்கு யாரனா ஹனிமூன் கொண்டாட முடியுமா, ஏதோ புதுசாக கல்யாணம் ஆனங்க மாதிரி குழந்தைய விட்டுட்டு போயிருக்கீங்க அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்பவே தப்பாக பேசிட்டாங்க. அதுதான் ஏற்றுக்கவே முடியல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதோடு இன்னைக்கான பிரம்ம முடிச்சிருக்காங்க.